இஸ்ரேல் வர்சஸ் காசா, பாலஸ்தீனோட காசா, இந்த ஒரு பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போயிட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் இலான் மஸ்க்கு கூட வந்து நம்ம ஒரு 3ஆம் உலக போரை நோக்கி போயிட்டு இருக்கோம், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களா, எந்திரிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஆஸ்திரேலியா, உலகத்தில் எந்த மூலையில் ஆஸ்திரேலியா இருக்குது, ஆஸ்திரேலியா தன்னோட படையை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் பலஸ்தீனில் இருக்கிற ஒரு எக்ஸ் அஃபீஷியல் வந்து இந்தியாவுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காரு. இந்தியாவுக்கு என்ன ரெக்வெஸ்ட் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது போக இதில் உலகத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய கண்ட்ரியுமே ஏதாவது ஒரு சைடு எடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட்டாக யூஎஸ் தன்னோட படையவே இறங்கிட்டாங்க. ஆக்சுவல் ஆர்ம்டு ட்ரூப்ஸ் வந்து மிடில் ஈஸ்டில் இறங்கியிருக்காங்க. எங்கன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் இறங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த சைடு பலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக வந்து சிரியா, லெபனான், ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு 3 கண்ட்ரி நிற்கிறாங்க. இஸ்ரேல் 3 கண்ட்ரி மேலேயுமே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இஸ்ரேலுங்கிற ஒரு கண்ட்ரி யூஎஸோட பேக்கிங்கோட 3 கண்ட்ரி மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது வரைக்கும். சிரியா, லெபனான், ஈரான், இந்த 3 கண்ட்ரி பிளஸ் காசா, பலஸ்தீன், இந்த 4 கண்ட்ரி மேலே இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கண்ட்ரி வந்து தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. இந்த டென்ஷன்லாம் போயிட்டு இருக்கிற நடுவில் காசாவுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு இஸ்ரேல் ஆர்மி ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் உள்ள என்டர் ஆகிறதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு தயக்கம் இன்னும் இருந்துட்டு இருக்குது. அந்த ஒரு தயக்கம் என்ன? இஸ்ரேல் ராணுவம் வந்து ஒரே நேரத்தில் 4 நாடுகள் அடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்காங்கன்னா, உள்ளுக்குள்ள இந்த 40 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சான காசாக்குள்ள போகிறத அவங்களை தடுத்துட்டு இருக்கிறது என்ன? 3ஆம் உலக போர் வருமா? வர்றதுக்கு எந்தெந்த கண்ட்ரி அந்த சைட் சப்போர்ட்டுக்கு நின்றுட்டு இருப்பாங்க? இந்தியாவுக்கு பலஸ்தீன் எக்ஸ் அஃபீஷியல் வச்ச ரெக்வெஸ்ட் என்ன? இது எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஜென்ரலாக இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பேசுகிறப்போ அந்த வீடியோஸ்லாம் யாரும் பார்க்கறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்குன்னு போயிடுவோம். பட் நம்ம சேனலில் இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனை கொடுத்துட்டு இருக்குது. ஸோ எனிவே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கிற முக்கியமான மூவ்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிடுறேன். யூஎஸ் வந்து தன்னோட ஆர்மியை அனுப்பிச்சு வச்சிட்டாங்கன்னு நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். இப்போ வந்து அந்த ஆர்மி மிடில் ஈஸ்ட்டில் லேண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ வந்திருக்குது. இதில் F-16 பைலட்ஸ்லாம் இருக்காங்கிறது ஒரு கூடுதல் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன். ஏன்னா F-16ங்கிறது வந்து உலகத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஏரோப்ளைன்ஸ், ஓகேவா, ஃபைட்டர் ஏரோப்ளைன்ஸ். இந்த ஏரோப்ளைனோட பைலட்ஸ் எல்லாம் வந்து இப்போ உள்ளுக்குள்ளே வந்து இறங்கியிருக்காங்க மிடில் ஈஸ்ட்டில். அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட கப்பல்கள் எல்லாமே வந்து மிடில் ஈஸ்ட்டில் சேர்ந்துருச்சு. சைனா வந்து பலஸ்தீன் பக்கம், ரஷ்யா பலஸ்தீன் பக்கமும், அமெரிக்கா வந்து இஸ்ரேல் பக்கமும் நிற்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற யதார்த்தம். ஸோ சைனா வந்து அமெரிக்கா மாதிரி உள்ளுக்குள்ள படையோட இறங்கி நாங்கள் கூட நிற்கிறோம் அப்படின்னு இல்லை. பட் பலஸ்தீனிய மக்கள் பாவம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சை தான் வந்து ரஷ்யாவும் சைனாவும் எடுத்திருக்காங்க. சைனா வந்து தன்னோட போர் கப்பல்களை வந்து 6 போர் கப்பல்களை வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஆஸ்திரேலியா வந்து தன்னோட படையினரை வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரச்சனை பெருசாகிட்டே போயிட்டு இருக்குது. எப்போ தேவைப்படும் தெரியல, நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். இதில் யார், எந்த கண்ட்ரி யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடுவோம். இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் யாருன்னு சொல்லிடுறேன். யூஎஸ் மோஸ்ட் ஆப்வியஸ் சப்போர்ட். இன்ஃபேக்ட் படையவே உள்ளுக்குள்ளே இறக்கி சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. யூகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூஎஸ் யூகே ஒரே டேக் டீம் தான் போடுவாங்க. ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், நார்வே, ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி, கனடா, போலாண்ட், ஸ்பெயின் அண்ட் யூரோப்பியன் யூனியன் மொத்தமாகவும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாமே வந்து இஸ்ரேல் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் இந்தியா வந்து ஸ்டார்டிங்கில் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 38 டன், யோசிச்சு பாருங்க, 38 டன் உணவுப் பொருட்களை வந்து நம்ம பலஸ்தீனிய மக்களுக்காக நம்ம அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து 2 சைடுமே வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நம்மளோட அப்ரோச் மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபுல் இஸ்ரேல் பக்கம் இருந்தோம். பட் பலஸ்தீனில் இவ்வளோ மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு, பட் பலஸ்தீன மக்கள் என்ன பண்ணாங்கிற ஒரு ஸ்டாண்டை வந்து இந்தியன் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு இவ்வளோ டன் சாப்பாடு, உதவி பொருட்கள் எல்லாத்தையுமே இந்தியன் கவர்மெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்தாகணும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட்ஸ் கூகுள் அண்ட் மெட்டா 2 பேருமே வந்து இஸ்ரேல் சொல்கிறத கேட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிறது. இன்றைக்கி வந்து யூகேவை விட ஒரு பெரிய என்டிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அண்ட் மெட்டா, கரெக்டாக. யூகே, ஃப்ரான்ஸ், நார்வே, ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி, கனடா, போலாண்ட், ஸ்பெயின், இவங்களெல்லாம் விட பெரிய கம்பெனி எது, கண்ட்ரியாக இவங்கெல்லாம் இருந்தாலும் இதை விட பெரிய கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டா அண்ட் ஆல்ஃபபெட், அதாவது கூகுள் அண்ட் ஃபேஸ்புக், கரெக்டாக. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ இருக்குது. அவங்க சொல்கிறது தான் உலகத்துக்கு போய் நியூஸாக இன்றைக்கி சேர்ந்துட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த வீடியோ சேர்த்து உங்ககிட்ட கூகுள் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணிருக்குது. யூடியூப் அவங்களோட கம்பெனி தான், கரெக்டாக. ஸோ இப்படி இருக்கிறப்போ ரீசெண்டாக சில விஷயங்களை வந்து இவங்க 2 பேருமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், மெட்டா வந்து
அரப் நியூஸ் சேனல் ஒன்று வந்து இந்த சைட் பலஸ்தீனுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற நிறைய விஷயத்தை எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து மெட்டா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அரபில் ஒரு மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்துச்சு. ஏன் அந்த சைடு இருக்கிற நியூஸ் எல்லாம் போட்டுட்ருக்கீங்க, இந்த சைடு உள்ளுக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ஒரு மீடியா கம்பெனி போட்டுட்ருக்காங்க, அதையும் தூக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு மெட்டா மேலே கோவப்பட்டாங்க. மீன்வைல் இஸ்ரேல் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து கூகுள் கிட்ட வச்சிருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து காசாக்குள்ளே என்ட்ராக போகிறோம், இஸ்ரேலோட இவ்வளோ பெரிய படை வந்து காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளே என்ட்ராக போகுது, என்ட்ராகிறப்போ எங்கெங்கே என்ட்ராகிறோம், ஏன்னா மிகப்பெரிய பீரங்கிகள் என்ட்ராகும், மிகப்பெரிய ஆயுத படைகளோட சோல்ஜர்ஸ் என்ட்ராவாங்க. அப்படி என்ட்ராகிறப்போ அந்த இடம் வந்து ரெட்டில் காமிக்கும். கரெக்டாக அந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கூகுள் மேப்ஸ் வந்து ரெட்டில் காமிக்கும். ஆனால் இது வந்து ஹமாஸ் அமைப்பினருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக போயிடும், எங்கே வந்து ஆர்மி வந்துட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் டிசேபிள் பண்ணுங்கள், அங்கே வந்து டிராஃபிக்கை காமிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இஸ்ரேல் வந்து கூகுளுக்கு ரெக்வஸ்ட்டாக வச்சாங்க. கூகுள் அதை ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் அவங்க இந்த சைடு இஸ்ரேல் பக்கம் நிற்கிறாங்கிறது வந்து கூகுள் அண்ட் மெட்டா ரெண்டு பேருமே நின்றுட்டுருக்காங்க. இப்போது பலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வாசிஃபரஸாக இது வரைக்கும் பேசியிருக்கிறதுல வந்து நம்ம நெதர்லாண்ட்ஸ் சேர்த்துக்கலாம், அப்புறம் ஈரான், கத்தார், டர்க்கி, குவைத், ரஷ்யா, சைனா அண்ட் அல்ஜீரியா. இது போக யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்குது. ஹமாஸ் அமைப்பினர் வந்து இப்படி ஒரு தாக்குதலை வந்து இஸ்ரேல் மேலே பண்ணுறது வந்து எந்த விதத்துலையும் அங்கே இருக்கிற மக்களுக்கு பிரயோஜனப்பட போகிறதில்ல, அங்கே இருக்கிற பலஸ்தீனிய மக்களுக்கு எந்த விதத்துலையும் இது பிரயோஜனம் கிடையாது, அது ஜஸ்டிஃபையும் பண்ணாது. அதே நேரத்தில் இங்கேருந்து பதிலுக்கு இஸ்ரேல் அடிக்கிறாங்கல்ல, அது வந்து இஸ்ரேலில் வந்து நியாயப்படுத்திடுறது அங்கே பலஸ்தீன மக்கள் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து யுனைடெட் நேஷன்ஸோட ஹெட் பேசியிருந்தார். யுனைடெட் நேஷன்ஸ் யார், உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரி ஹெட்ஸுமே இருக்கிற ஒரு பெரிய ஆஃபீஸ் யுனைடெட் நேஷன்ஸ். கரெக்டாக உலக அமைதிக்காக போராடுற ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் யுஎன்ஓ. ஸோ அவரோட ஹெட் வந்து இதை பேசினதுக்கு இஸ்ரேலுக்கு காண்டாயிடுச்சு. யோ நீ எப்படி என்னை பார்த்து இதை சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் கேட்டது இல்லாமல் அவருக்கு ஒரு மெசேஜ் அவங்க பதில் கொடுக்குறாங்க, நீ ரிசைன் பண்ணு, நீ சரியான ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாருக்குமே வந்து வீசா கொடுக்கப்படாது எங்கள் இஸ்ரேலுக்குள்ளே வர்றதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டையுமே வந்து இவங்க அவுட்ரைட்டாக ஸ்டேட் பண்ணியிருக்காங்கிறது. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ பிரச்சனை பார்த்துருக்கோம், பட் யுனைடெட் நேஷன்ஸை போட்டு ஒரு கண்ட்ரி வந்து பதிலுக்கு திட்டி பதிலுக்கு சண்டைக்கு போய் நம்ம பார்த்தது கிடையாது. அதை வந்து இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் சரி மதம், நாங்கள் என்ன நடந்துட்டு இருக்குது இப்போது, அங்கே இருக்கிற மக்களோட நிலைமை என்ன காசாக்குள்ளே? ஏன்னா நம்மளை எல்லாருக்குமே தெரிஞ்சது இஸ்ரேலில் 1300 பேரை ஹமாஸ் அமைப்பினர் கொண்டிருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம். அதே நேரத்தில் ஒரு 222 பேரை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதில் 22 பேர் வந்து இஸ்ரேலோட வான தாக்குதல்லையே வந்து இறந்து போயிட்டாங்க. ஏன்னா இங்கே பிணைக்கதிகளாக இருக்கிறப்போ அவங்க தாக்குதலில் இறந்து போயிட்டாங்க. அதில் 4 பேரை வந்து இப்போ இஸ்ரேலுக்கு காசா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விட்டுட்டாங்க, அங்கே ஹமாஸ் அமைப்பினர் விட்டுட்டாங்க. இதெல்லாம் ஏன் விடுறாங்க, எதுக்காக விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வானத்திலேருந்து போடுற குண்டுகளை நிறுத்துங்க அப்படிங்கிறது தான் வந்து ஹமாஸ் அமைப்பினரோட ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட்டாக இருந்துட்டு இருக்குது. இப்போதைக்கு ஹமாஸ்க்குள்ளே அவங்க இந்த ரெக்வஸ்ட் முதல்ல வந்து நாங்கள் பதில் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து இவ்வளோ இறங்கி வந்து வானத்திலேருந்து குண்டுற போடையாவது நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஹமாஸில் 45% வீடுகள் வந்து முடிஞ்சிருச்சு, காலி ஆயிடுச்சு. ஓகேவா, வீடுகள் வந்து டேமேஜ் ஆகிருக்குது. அடுத்து 207 எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்குது. இது 40 கிலோமீட்டருக்குள்ள 40 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் 11 வாட்டர் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்குது. 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து ஒரு நாளுக்கு ஒருத்தங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, 3 வாட்டர் கேன். இப்போ அதை வச்சு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இது போக 65 சீவேஜ் பம்பிங் ஸ்டேஷன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, சாக்கடையெல்லாம் ரோட்டில் ஓடிட்டு இருக்குது. 39% காசா ஸ்கூல்ஸ் வந்து டேமேஜ் ஆகியிருக்குது. 207 ஸ்கூல் பில்டிங்ஸ் காசாவில் வந்து டேமேஜ் ஆகிருக்குது. தட்ஸ் 39% நம்ம சொல்லியிருந்த மாதிரி. ஆல்ரெடி நம்ம 2207 சொல்லியிருந்தோம். இது போக 22,564 டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல் வேலை இல்லாமல் இப்போ நின்றுட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் 6,25,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஸ்கூலை விட்டு வெளியே போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூலே இல்லை, வாழ்வாதாரம் இல்லைங்கிற ஒரு நிலைமையில் ஸ்கூலுக்குலாம் யார் போயிட்டுருக்குது. இதெல்லாம் இப்போ இருக்கிற ஹியூமனிடேரியன் நம்பர்ஸ். அதில் இறந்து போனவங்களோட எண்ணிக்கை கேட்டிங்கன்னா, இஸ்ரேலில் வந்து ஆல்மோஸ்ட் 1300 பேர் அந்த ஸ்டார்டிங்கில் நடந்த ஒரு தாக்குதல். அதே மாதிரி பலஸ்தீனில் இறந்து போனவங்க காசாவில் இங்கே மட்டும் இல்லை, காசாவில் மட்டும் இல்லை, இந்த சைட் வெஸ்ட் பேங்க்கில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பேர் இறந்து போயிருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் ரிலீஸ் ஆனவங்களோட எண்ணிக்கை 4 பேர். இவ்வளோ நடந்துட்டு இருக்குது, இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இதுக்கு சொல்யூஷனே கிடையாதா, இது எப்போ தான் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல விஷயங்கள் பேசப்பட்டு இருக்குது. ஒன்று, ஒரு சீஸ் ஃபயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இன்னொன்று, ஒரு பாஸ் ஆகுது கொடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த போரை நிறுத்துங்க, அங்கே இருக்கிற பொதுமக்கள் வெளியே போகட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் அங்கே ஃபியூவல்லாம் இல்லாமல் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மூடப்பட்டிருக்குது.
ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ண முடியாமல் 6 ஹாஸ்பிட்டல் மூடி போயிருக்காங்க. அங்கே இறந்து போனவங்களோட பிணங்களை போடுறது கூட பேக்ஸ் இல்லை அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இஸ்ரேல் வந்து அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில சேட்டலைட் ஃபோட்டோஸை போட்டு இங்கே பாருங்கள் பெட்ரோல் இல்லை, ஃபியூவல் இல்லைன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்கிறீங்களா, நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா இந்த டேங்க்கில் வந்து ஏகப்பட்ட ஃபியூவல் இருக்குது, இதெல்லாம் ஹமாஸ் கண்ட்ரோலில் இருக்குது, அவங்கள இந்த ஃபியூவலை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், இந்த ஃபியூவல் அவங்க ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சில சேட்டலைட் ஃபோட்டோஸ் போட்டுட்ருக்காங்க. ஒரு போரில் வந்து யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது தப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. அந்த போர் முடிஞ்சு த டஸ்ட் ஷுட் செட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஈஸியாக ரியாக்ட் பண்ணலாம். நடக்கிற ஒரு விஷயத்துக்கு பதில் கத்திட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து அதில் பிரயோஜனம் கிடையாது. பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தோன்னா தான் நம்மளுக்கு வந்து உண்மையான நியூஸ் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கும். இஸ்ரேல் வந்து கடைசி வரைக்கும் ஹமாஸ் பண்ணுறது எல்லாமே தப்புன்னு சொல்லுவாங்க. ஹமாஸோ காசாவோ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே இஸ்ரேல் பண்ணுற தப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம 2 சைடும் வர நியூஸ் எடுத்து உங்ககிட்ட சொல்கிறோமே தவிர உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது ப்ராபப்ளி 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் தெரிய வரும். 3 வருஷம் 4 வருஷம் கூட ஆகலாம். அது கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் இருக்குல்ல, வுஹானில் வந்து அந்த பிரச்சனை எல்லாரும் ரிலேட் பண்ணுறதுனால அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வுஹானில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு தெரியும், ஒரு நோயின்னு தெரியும், அது என்ன பண்ணும் எதுவும் தெரியாதப்போ 1008 கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் நாளாக தான் வந்து அது என்ன வைரஸ், அது எப்படி மியூட்டேட் ஆகுது, இது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகியிருக்கலாங்கிற தியரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசப்படுது கரெக்டாக. ஸோ எப்போவுமே இந்த அதுவே இன்னும் நம்ம ஃபுல்லாக கண்டுபிடிக்கல, எக்ஸாக்டாக என்ன நம்மளுக்கு தெரியாது, தியரிஸ் தான் இன்னும் ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டு இருக்குது. ஸோ கோவிடுக்கே அந்த நிலைமை இருக்கிறப்போ இங்கே வந்து உண்மையிலே பல நாடுகளோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பல பேரோட ரகசியங்கள் இருக்குங்கிறப்போ வந்து அது அவ்வளோ ஈஸியாக வெளியே வந்துடாது. நம்ம தியரிஸ் தான் ப்ரொப்போஸ் பண்ணிருக்க முடியும். பட் எனிவே 2 சைட்லேருந்து வந்துட்டு இருக்கிற நியூஸ் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இந்த வீடியோ முடிகிறப்போ நான் வந்து கேட்கணுங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி நான் இந்தியாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். இந்தியாவுக்கு வந்து எக்ஸ் அஃபீஷியல் காசா அஃபீஷியல் அவர் வந்து இப்போ ரூலிங் பார்ட்டியில் ஹமாஸில் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு பேலன்ஸ்டு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. இந்தியா வந்து சீஸ்ஃபயர் கேளுங்க, இங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது, சீஸ்ஃபயர் கேளுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லை, பொதுமக்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு, அந்த மக்கள் அங்கேருந்து வெளியே கிளம்பி போகிறதுக்கு இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணும். இந்தியா வந்து அந்த ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து இந்தியா மேலே வச்சுருக்காங்க. இந்தியா இந்த ரெக்வஸ்ட் எடுத்துகிட்டு போகுமா போகாதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். யுனைடெட் நேஷன்ஸில் எனக்கு இதை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் டிபேட் வேறு நடந்திருக்குது. யூஎன்ஓவில் இந்த போர் ஆரம்பித்த காலகட்டத்தில் இது வரைக்கும் யாருமே பேசலாங்க, பப்ளிக்காக ஒரு டிபேட் நடந்தது கிடையாது. இன்றைக்கி நடந்த டிபேட்டில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியுமே வந்து சீஸ்ஃபயர் பக்கம் போய் தான் நிற்கிறாங்க. ஹமாஸ் வந்து பிரச்சனை பண்ணுறாங்களா, இஸ்ரேல் ஹமாஸ் மேலே கோவமா, அதை நீங்கள் தனியாக டீல் பண்ணுங்கள், நடுவில் இருக்கிற மக்கள் ஏன் பாதிக்கப்பட்டுங்கிறதா யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய கண்ட்ரிஸோட ஸ்டாண்டாக இருக்குது. இந்தியா இதுக்கு என்ன சொல்கிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்தியாவும் ஆஃப்கோர்ஸ் அந்த ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்பவே நியாயமாக இத்தனை டன் சாப்பாடை வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறப்போ அஃப்கோர்ஸ் பலஸ்தீன மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ், பட் பொதுமக்கள் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்கிறதா நம்மளுக்கு தோணுது. அண்ட் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். பல தியரிஸ் ப்ரொப்போஸ் பண்ணப்படுறப்போ ஒரு மிகப்பெரிய அவார்ட் வின்னிங் ஜேர்னலிஸ்ட் வந்து ப்ரொப்போஸ் பண்ண ஒரு நியூஸாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம், இந்த 40 கிலோமீட்டர் ஸ்ட்ரிப்புக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் டனல்ஸில் தான் வந்து காசாவோட நிறைய படையினர் இருக்காங்க, ஹமாஸோட படையினர் இருக்காங்க. அவங்கள அங்கேருந்து வெளியே தள்ளுறதுக்கும் அவங்கள அங்கேயே வச்சு காலி பண்ணுறதுக்கும் அந்த டனல் ஃபுல்லாக வந்து தண்ணி அடித்து ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அது கூட ப்ரொப்போசலில் வச்சுருக்காங்க. இஸ்ரேல் வந்து எப்படியாவது ஹமாஸை வந்து களைய இருக்கணுங்கிற ஒரு ஜோனில் தான் இருக்காங்க. அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க. அதில் ஒரு ஸ்டெப் அவங்க யோசிச்சிருக்கிறது வந்து அந்த டனலுக்குள்ளே, ஏன்னா மேலேருந்து என்ன குண்டு போட்டிங்கனாலும் டனலில் வந்து பெருசாக எஃபெக்ட் இருக்கும், பட் பெரிய எஃபெக்ட் இருக்காது கரெக்டாக. அந்த டனலில் இருக்கிறவங்கள அடிக்கணும்னா அப்போ தண்ணியை வச்சு ஃபில் பண்ணுங்கிற மாதிரி கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதுதான் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனையில் நடந்த விஷயங்கள் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சேர்த்துருக்கேன். இதில் இந்தியா வந்து எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து எனக்கு உக்ரைன் ரஷ்யாவில் எந்த சைடு ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அதே மாதிரி இதுலேயுமே எடுக்கிறது வந்து இந்தியா ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன்ஸில் இப்போ இருந்துட்டு இருக்கு, எஸ்பெஷலி அபவுட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ அந்த ஒரு இடத்துல ஐ திங்க் வாட் இந்தியா இஸ் டூயிங் ரைட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு 3ஆம் உலக போரை லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த அளவுக்கு போகாது, அதுக்கு முன்னாடியே அரசாங்கங்கள்லாம் சுதாரிச்சிரும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ஆஸ்திரேலியா தன்னோட படையை அனுப்பிச்சது வந்து எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது. எனிவே நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். தான் பாய், மதன் கௌரி சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.